வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் 460 கோடியில் கட்டப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்ற 3 பேர் கைது. போதைப் பொருள் விற்பனை கும்பலை கைது செய்ய கேரளா விரைந்தனர் தனிப்படை போலீசார். தேர்தலுக்காக அவசர கதியில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை திறப்பு. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரெஸ்ட்ரோ பார்களில் LSD என்கிற போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த இசை நிகழ்ச்சி நடத்தும் DJ வாலிபர், மதுரை கல்லூரி இறுதியாண்டு மாணவர், பொறியியல் பட்டதாரி ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மதுபானங்கள் மட்டுமின்றி கருப்பு சந்தையில் கஞ்சா, ஸ்டாம்ப் போன்ற போதைப் பொருட்கள் சரளமாக கிடைக்கிறது. இந்த போதைப் பொருட்களை வாங்குவதற்காகவே சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் புதுச்சேரிக்கு வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த வாலிபர் ரெஸ்ட்ரோ பார்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படை போலீசார் இணைந்து நேற்று முன்தினம் நள்ளிரவு லாஸ்பேட்டை தாகூர் நகர் 3வது குறுக்கு தெருவில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது, லாஸ்பேட்டை தாகூர் நகர் 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த சிவசுப்பிரமணியன் மகன் சசிதர் என்பதும் ரெஸ்ட்ரோ பார்களில் DJ இசை நிகழ்ச்சிகள் நடத்துபவர் என தெரியவந்தது. சசிதரை சோதனை செய்தபோது LSD என்கிற போதை ஸ்டாம்ப் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. சசிதரிடம் இருந்து 7 போதை ஸ்டாம்ப் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சசிதர் நகர பகுதியில் உள்ள பல மதுபான கடைகள், பப்புகள், ரெஸ்ட்ரோ பார்களில் DJ நடத்தி வருகிறார் என்பது தெரியவந்தது. ரெஸ்ட்ரோ பார்களில் பணியாற்றிய போது பாருக்கு வந்த கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவர், சென்னையை சேர்ந்த ஆஷிக் மற்றும் அவரது நண்பர், சென்னையில் பொறியியல் பட்டதாரி சந்தோஷ் ஆகியோரின் நட்பு கிடைத்தது. ஆஷிக், சந்தோஷ் இருவரும் பள்ளி பருவத்தில் சென்னையில் படித்துள்ளனர். சந்தோஷ் சென்னையில் உள்ள பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்தபோது கேரள மாணவர்கள் மூலம் போதை ஸ்டாம்ப் வாங்கி பயன்படுத்தியுள்ளார். அதனால் மூவரும் சேர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள கேரளாவை சேர்ந்த கும்பலிடம் போதை ஸ்டாம்புகளை வாங்கி வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவ இறுதியாண்டு மாணவர் ஆஷிக், பொறியியல் பட்டதாரி சந்தோஷ் இருவரை கைது செய்த போலீசார் 17 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட மூவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த கேரள கும்பலை கைது செய்ய தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர். ரூபாய் 5000க்கு விற்பனை செய்யப்படும் LSD என்ற போதை ஸ்டாம்ப் 1 கிராம் அளவு கொண்டது. இதை நாக்கின் கீழ் வைத்துக் கொள்பவர் 24 மணி நேரம் மகா போதையில் திளைப்பர். இதனால் இந்த வகை போதைப் பொருளை ரெஸ்ட்ரோ பார்களுக்கு வரும் நபர்கள் அதிகம் விரும்புகின்றனர். இந்த வகையான போதைப் பொருட்கள் ரெஸ்ட்ரோ பார்களுக்கு வரும் தொழிலதிபர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்து பல ஏஜென்ட்டுகள் புதுச்சேரியில் உள்ளனர். இவர்களை கண்டு ஆராய்ந்து காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என பலரின் கோரிக்கையாக இருக்கிறது. காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான புதிய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கிளை கடந்த 2016ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்திலும், கோவில்பத்து பகுதியில் திருநள்ளாறு புறவழிச்சாலையில் உள்ள அன்னை தெரேசா அரசு சுகாதார பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திலும் தற்காலிகமாக கல்லூரி செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்துக்காக காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் திருநள்ளாறு செல்லும் சாலையில் 41.47 ஏக்கர் இடத்தையும், காரைக்கால் காமராஜர் சாலையில் 38.14 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தையும் புதுச்சேரி அரசு ஜிப்மர் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது. இதையடுத்து 2020ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. கோவில்பத்து பகுதியில் மருத்துவக் கல்லூரி கட்டிடம், அதிகாரிகள், மாணவ மாணவிகளுக்கான தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவையும், காமராஜர் சாலையில்
மருத்துவர்கள் செவிலியர்களுக்கான குடியிருப்பு வளாகமும் மொத்தம் சுமார் ரூபாய் 460 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இக்கட்டிடங்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். காரைக்கால் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என். ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜிப்மர் அதிகாரிகள், மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மக்கள் நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எந்த ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்றும், காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கிளை போதிய மருத்துவர்கள் இல்லாமல் தேர்தலுக்காக பிரதமர் மோடி அவசர கதியில் திறந்து வைத்துள்ளார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் மோடி ஜிப்மர் மருத்துவமனையின் காரைக்கால் கிளையை போதிய மருத்துவர்கள் இல்லாமல் தேர்தலுக்காக அவசர கதியில் திறந்து வைத்துள்ளார். கடந்த சில நாட்களாக ஜிப்மர் மருத்துவமனையின் தரம் குறைந்து வருகிறது. புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசு கவனிக்காததால் ஜிப்மர் நிர்வாகம் சீரிழந்து வருகிறது. ஜிப்மரில் தரமான மருத்துவ சேவையை அளிக்க மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜிப்மர் மருத்துவமனையை பிரதமர் திறந்தால் மட்டும் போதாது, தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும். காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில்தான். ஆனால் ஜிப்மர் மருத்துவமனையை பாஜக ஆட்சியில் கொண்டு வந்ததாக பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். தொடர்ந்து பேசிய அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள பாஜக தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் அதை நிறைவேற்றவில்லை. புதிய சட்டமன்றம் கட்டும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சபாநாயகர் செல்வத்திற்கும் பனிப்போர் நடந்து வருகிறது. சபாநாயகர் எந்த உள்நோக்கத்தோடும் இந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என நினைக்கிறார். இந்த ஆட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லை. என்ஆர் காங்கிரஸ், பாஜகவுக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை. ஆட்சியாளர்களுக்கும் துணைநிலை ஆளுநர்களுக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை. ஆட்சியாளர்கள் தங்களது சண்டைகளை வெளியே கொண்டு வருவது மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மீது அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் கொலை நகரமாக மாறிவிட்டது. கஞ்சா நகரமாக மாறிவிட்டது. ரெஸ்ட்ரோ பார்களில் போதை ஸ்டாம்ப் விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் பாரம்பரிய கலாச்சாரம் சீரிழந்து வருகிறது. மக்கள் வெளியில் நடமாட அச்சப்படுகின்றனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என கேள்வி எழுப்பிய அவர், 15 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை விதியின்படி விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி மக்கள் நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எந்த ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்க மாட்டார்கள். அரசியல்வாதிகள் கட்சி மாறுவதென்பது சகஜம் என தெரிவித்த அவர், வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றார். நடிகர் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் அப்டேட் கேட்டு புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் டைட்டில் விட்டு 300 நாள் ஆச்சு, விடாமுயற்சி அப்டேட் என்னாச்சு, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று வித்தியாசமான முறையில் பேனர் வைத்துள்ளனர். தமிழ் திரையுலகில் புதிய ட்ரெண்டாக பிரபல நடிகர்களின் பிறந்தநாள் மற்றும் படத்தின் ஆண்டு விழா நாட்களில் அவர்களது வெற்றி படங்களை மீண்டும் ரிலீஸ் செய்து வருகின்றனர். இது ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருவதால் திரையரங்குகளின் உரிமையாளர்களுக்கும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் அஜித் நடிப்பில் 1999ஆம் ஆண்டு வெளியான வாலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் நடிகர் அஜித் 2 வேடங்களில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பிரபல திரையரங்கில் தற்போது மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கில் அஜித் ரசிகர்கள் ஒன்று திரண்டு அஜித்தின் பேனருக்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கு வாயிலில் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் புதிய படமான விடாமுயற்சி படத்தின் அப்டேட் கேட்டு வித்தியாசமான பேனர் ஒன்றை வைத்துள்ளனர். அதில்
டைட்டில் விட்டு 300 நாளாச்சு, படத்தோட அப்டேட் என்னாச்சு, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பேனர் பிடித்து வித்தியாசமான முறையில் அப்டேட் கேட்டிருந்தனர். மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் புதுச்சேரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மேனகா உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் பெண்களும் 20 தொகுதிகளில் ஆண்களும் என சம வாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா, நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் என்றும் நெடுங்கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி உருவாக்கப்படும் என்றும் கூறிய அவர், சமயம் சாராமல் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்கு உழைப்போம், அடித்தட்டு மக்களுக்கு உயர்தரமான இலவச மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறி வேட்பாளர் மேனகா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். பேட்டியின் போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து நிச்சயம் போராடி பெற்றுத்தருவோம். புதுச்சேரியை இதர மாநிலங்கள் மற்றும் நாடுகள் ஈர்க்கும் வகையில் மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்போம். உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்தி ஒழுங்கமைக்கும் வருணாசிரம சனாதன கொள்கையை அழிப்போம். நாம் தமிழர் ஆட்சியில் இறையாண்மை பாதுகாக்கப்படும். சமயம் சாராது செயல்படுவோம். யாருடைய தனிப்பட்ட சமய நம்பிக்கையிலும் தலையிட மாட்டோம். அரசு தலையீடற்ற நீதி நிர்வாகம் அமைப்போம். ஊழல் மற்றும் கையூட்டை முற்றிலும் ஒழிப்போம். அமைப்பு தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளர் என்ற வேறுபாட்டை அகற்றி மக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவோம். மருத்துவ வசதி அளிப்பதை அடிப்படையாக உரிமையாக்குவோம். அனைத்து மருத்துவ வசதிகளும் அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க செய்வோம். ஊழியர்களின் 34 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்க உள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர் கூறுகையில், 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ஊழியர்களுக்கு போதிய ஊதியம் பெறவில்லை என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றும், கடந்த 2-3 வருடங்களாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பல்வேறு துறையில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் காலியாக இருந்தும் 2,500 பணியிடங்களுக்கு மட்டுமே நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முழுமையான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் படி ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமலாக்கும் வகையில் பெறப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் மனு மற்றும் 34 கோரிக்கை அம்சங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி 28ஆம் தேதி மறைமலை அடிகள் சாலையில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்படுவதாக கூறினார். பேட்டியின் பொழுது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் மற்றும் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் உடனிருந்தனர். திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தெப்போற்சவத்தை ஒட்டி ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தெப்போற்சவத்தின் போது சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் 4 கோடி ரூபாயை முறைகேடாக வசூல் செய்ததாக கூறி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்ந்துள்ளதால் காரைக்காலில் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. கடந்த 1995ஆம் ஆண்டு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது பிரதமர் சங்கங்களின் ஊழியர்களை கொண்டு நிரப்புவோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சங்க ஊழியர்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டம் முழுவதும் பிரதம சங்கங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தை மீறி அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களை ஒன்றியத்தில் பணியமர்த்தி பணி நிரந்தரம் செய்து பணி உயர்வை கொடுத்து வருகின்றனர். இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது எனவும் இதுபோல பதிவாளர் அனுமதி பெறாமல் பிரதம சங்கங்களில் உற்பத்தியாகும் பாலுக்கு கமிஷன் தொகையாக லிட்டர் ஒன்றுக்கு ₹1 வீதம் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் வசூல் செய்ததாகவும் அதன் மதிப்பு தற்போது 4,21,76,100 எனவும் முறைகேடாக பெறப்பட்ட இத்தொகையை திருப்பித் தர வலியுறுத்தி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை திருப்பி தராவிட்டால் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற மாட்டோம் என பால் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோல பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து பிரதம சங்கங்களுக்கு மேலாளர் என்று பலரை அனுப்பி அவர்களது ஊதியத்தை பிரதம சங்கங்களிடமிருந்தே கொடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பிரதம சங்கங்களில் இருந்து சுரண்டியுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரைக்கால் கடற்கரையில் தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதியை கண்காணிக்க தற்காலிக காவல் மையம் அமைக்க உதவிய ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலும் மாறுபட்டுள்ளதால் கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதை மீறி சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதை தடுப்பதற்கு காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் போதுமான காவலர்கள் இல்லாததும் ஒரு காரணமாகும். சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் விதமாக காவல்துறை மட்டுமில்லாமல் நீச்சல் தெரிந்த மெரைன் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்தினால் காரைக்கால் கடலில் குளிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையை ஒட்டி தற்காலிக காவல் மையம் அமைக்க காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையிலான மாவட்ட காவல்துறை முடிவெடுத்துள்ளது. இதனை அறிந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் நிர்வாகிகள் அதற்கான செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு ₹2.5 லட்சம் செலவில் தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது.
இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் அருள்ராஜ், செயலாளர் சிங்காரவேலு, பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மக்களின் நலன் கருத்தில் கொண்டு தற்காலிக காவல் மைய அமைக்க நிதி உதவி அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் அமைப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி 2 நாட்கள் காராமணிக்குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டன. இதனை பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் இப்போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, ரிச்சர்ட் சிவசங்கரன், மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம், மாநில மகளிர் அணி தலைவி ஜெயந்தி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், மாநில இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி பாஜகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் இர்ஃபான் தோல் மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச தோல் சிகிச்சை முகாம் நடத்தியது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் இர்ஃபான் தோல் மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச தோல் சிகிச்சை முகாம் ஈசிஆர் சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இதில் தோல் மற்றும் பால்வினை நோய் மருத்துவர் இம்ரான் அலி மற்றும் பொது மருத்துவர் ஜெசிமா ரோஸ் ஆகியோர் மாணவர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் தோல் நோய்க்கான சிகிச்சைகளை வழங்கினர். முகாமில் பள்ளி முதல்வர், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் பகுத்தறிவு, செயலாளர் தக்ஷணாமூர்த்தி, பொருளாளர் நவ்ரோஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மண்டல துணை ஆளுநர் ரோட்டரியின் சுகுமாரன், ரோட்டரியன் பரத் மற்றும் இத்திட்டத்தை நடத்த உதவிய ரோட்டரியன் சரவணன், ரோட்டரியன் சந்தோஷ் ஆகியோருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். புதுவை அரசால் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்பாக அதிகாரி பாண்டியன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் அருள் தந்தை மகிமை மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசியத்தை குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
காரைக்காலில் 460 கோடியில் கட்டப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்ற 3 பேர் கைது. போதைப் பொருள் விற்பனை கும்பலை கைது செய்ய கேரளா விரைந்தனர் தனிப்படை போலீசார். தேர்தலுக்காக அவசர கதியில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை திறப்பு. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.